Hello students, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஏன்னா நம்ம 10th பப்ளிக் ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம்டா. சோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம, எந்த ஒரு ஹிண்ட்ரன்சஸ் இல்லாம சிறப்பா அப்படியே படிச்சு சூப்பரா மார்க் வாங்கிடலாம். சரியா? யா, வெரி குட். சோ வந்திருக்கோம்னா குயிக்கா ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்கடா. யார் வந்திருக்கீங்கன்னு பாப்போம். உங்க ஜர்னி ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? எங்க மாற்றீங்க, எங்க பிரச்சனை வருது, எதுனாலும் நீங்க சொல்லலாம்டா. ஓகே, வாட் எவர் கன்சர்ன்ஸ் இட் மேட் பி, யூ கேன் ஈஸிலி டெல் அஸ். ஓகே, குட் ஈவினிங் சௌபர்ணிகா. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? நான் பேச கேக்குதா? ஓகே, சூப்பரா, சூப்பர் சூப்பர், ஃபைன். நாட் குட்டாடா? ஏன்டா ஏன் நாட் குட்னு வருது? என்னாச்சு? என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் நாட் குட்? ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா போயிட்டு இருக்கா? எங்க நான் தப்பு பண்றீங்க? எங்க தப்பு, எங்க நமக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம பிரச்சனையே கண்டுபிடிக்க கஷ்டம். ஓகே, உங்களுக்கு எப்ப ஹாஃப் இயர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? படிச்சு முடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும்? அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஹாஃப் இயர் எக்ஸாம் இவ்வளவு இருக்கு சார் படிக்கிறதுக்கு, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, இதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா. அப்ப நம்ம வந்து ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு அது பெருசா தெரியும், எங்களுக்கு அது ரொம்ப சின்னதா தெரியும். அப்ப நாங்க அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். அதனால கேட்கறோம். சரியா? ஏன்னா நான் உங்க ஏஜ்ல இருக்கும் போதுமே எனக்கு வர சின்ன ஒரு 2 மார்க்கா இருக்கலாம், எப்படி நான் என்ன பென் யூஸ் பண்ணும், எப்படி எழுதுறது டைமுக்கு, அங்க போய் சின்ன சின்ன பயங்கரமான ஒரு நமக்கு பெண்ணு திடீர்னு ஸ்மஜ் ஆயிருமா, லீக் ஆயிருமா, அந்த மாதிரி பயங்கர பயம் இருக்கும். சோ அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்ப நம்ம சார் கிட்ட தான் போவோம், அவர் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இங்கேயும். Tuesday revision exam 2 start ஆகுது and it is very tough to read all the lessons, sir. So many pending lessons to go. So இதுதான் உங்க பிரச்சனை. ஓகே, உங்க பிரச்சனையை வச்சு வருவோம். சாடி சிங் வணக்கம் ஐயா. டேய், உனக்கு இருக்கு, உனக்கு 10th கிளாஸ் அப்போ மட்டும் கரெக்டா வந்துரு. 12th கிளாஸ்லயே 12th வந்துராத. ஐ அம் நியூ ஸ்டூடெண்ட் சார். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட். ஐ அண்டர்ஸ்டுட் நியூ ஸ்டூடெண்ட். நீங்க யாருங்கிறது நான் கண்டுபிடிச்ச நியூ ஸ்டூடெண்ட். ஆனா நீங்க 12th படிக்கிற நியூ ஸ்டூடெண்ட். கரெக்டா? 10th சேனலுக்கு வந்திருக்கிற 12th படிக்கிற நியூ ஸ்டூடெண்ட். ஓகே, எஸ். சோ சௌபர்ணிக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எக்ஸாம் 2 ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுடா? டேட் மட்டும் சொல்லுங்க எனக்கு. நான் ஒரு ஐடியா தரேன். இப்ப ஸ்பாட் ஐடியா தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? உங்களுக்கு அந்த டைமிங் சொல்லுங்க, என்ன டேட்னு சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சரியா? சாடி சிங்க் யார் சார் அது? நீதாப்பா. அந்த பையன் பேரு பெல்லாமி பிளேக். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஐடியா சுத்திட்டு இருந்தான், இப்ப வேற ஐடியா சுத்திட்டு இருக்கான். இப்ப சாடி சிங்க்ங்கிற ஐடியா சுத்திட்டு இருக்கான். மை நேம் இஸ் ஷைன். ஓகே, he knows it well. ஓகே, 27th ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? ஓகே, within a day you are having exam. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தெளிவா சொல்றேன். இப்ப இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நமக்கு பெருசா டைம் இல்ல. we are just left with 2 days. ஓகே, அந்த 2 டேஸ்ல நீங்க எல்லாம் படிக்க முடியாது, practically not possible. அண்ட் இடையில கேப்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 10 லெசன் இருக்குன்னா அதுல எவ்வளவு லெசன் படிச்சிருப்பீங்க? ஓகே, நம்ம வந்து ஒரு 3 லெசன் படிச்சுப்போம் வைப்போம். வர்ஸ்ட் கேஸ்ல 3 லெசன்ஸ் வச்சுப்போம். சரியா? அந்த 3 லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிருங்க. ஓகே, அது போக முடிஞ்சா எக்ஸ்ட்ராவா 1-2 மட்டுமே படிங்க. வேற எதுக்கும் டென்ஷனா வேண்டாம். பிகாஸ் நமக்கு டைம் இல்ல. ஓகே, நம்ம எல்லாமே கசகசம் அவசியம் இல்ல. சரியா? அந்த எக்ஸ்ட்ரா டெவலப்ஸ் மட்டும் படிச்சுட்டு மத்த சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சும்மா பாத்துட்டு போங்க. வந்தா எழுதுங்க, வராட்டி எழுதாதீங்க. ஞாபகம் இருந்தா எழுதுங்க, ஞாபகம் இல்லாட்டி எழுத வேண்டாம். அந்த மைண்ட் செட்ல எழுதுங்க. ஃபைன். அப்படி எழுதும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? அப்பதான் உங்களுக்கு நீங்க எங்க லேக் ஆயிருக்கீங்கிறது புரியும். அந்த லேக வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல சிறப்பா வாங்கிடலாம். புரியுதா? ஓகே, நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் ஜஸ்ட் ஒரு டே தான் இருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த ஒரு டேல பிரச்சனையை முடிக்க முடியாதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் தான் பாக்கணும். அதை கம்மி பண்ணுங்க. அடுத்து ஹாஃப் இயர்லி நம்ம சூப்பரா பண்ணிடுவோம். சரியா? கவலைப்பட வேண்டாம். ஓகே, விக்கி. ஹே விக்கி, யூ அகைன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மெக்கரினர் 57.
ஓகே சார் சாரி எனக்கும் சாடி சிங் பிடிக்கும் அதான் நான் பெல்லாமி இல்ல ஏன்டா அப்படி குழப்புறீங்க நீ பெல்லாமி இரு நான் கன்ஃபார்ம் பண்ற கோபி சார் கிட்ட அவங்க லைவ் போயிட்டு இருக்காரு இது ஹாய் விக்கி நோ கேப் ஒன்லி சண்டே லீவ் தென் நோ ப்ராப்ளம் சௌபர்ணிகா ஆஸ் பர் பிளான் நீங்க பிரச்சனையை கம்மி பண்ணுங்க பிரச்சனையே இல்லாம எக்ஸாம் எழுத முடியாது ஆப்வியஸா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியாது சில எழுத முடியாது கவலைப்பட வேண்டாம் பிகாஸ் இஸ் நாட் எ பப்ளிக் எக்ஸாம் ரைட் சோ சில்லா போய் எழுதுங்க அந்த தப்புல நம்ம ஹாஃப் இயர்லில ரெக்டிஃபை பண்ணிடலாம் சரியா ஆனா ஹாஃப் இயர்லி வெறுத்தமா படிக்கணும் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஜோக்கர் குட் ஈவினிங் ஷைன் சாரே ஹலோ விக்கி அது ஒரு கேரளா ஸ்லாங்ல வந்துருதுல சாரே விக்கி அப்படின்னு ஓகே சோ கைஸ் சில்லா இருக்குடா டென்ஷன் ஆகாதீங்க ஜாலியா இருந்தா தான் படிக்க முடியும் சரியா நான் எப்பவுமே எல்லாரும் சொல்றதுதான் ஐயோ கோபி சாரா பாய் சார் போயிட்டு இப்ப மாட்டினியாடா டைலாக்ல மாட்டினியா பம்பர் கட்டா பண்ணாங்க இப்ப மாட்டினியா சரி ஓகே பை பை பாத்து போங்க போய் படிங்க நான் இன்னும் நீ வெளியே போற மாதிரி பாத்து போங்கன்னு இருக்கேன் பாத்து போய் படி வில் மீட் ஓகே நெக்ஸ்ட் லைவ்ல பாப்போம்டா சாடி ஓகே பை சாடி சாய குடிச்சாச்சு சாரே குடிச்சா சாரே சாய குடி இல்ல சாரே நோ சாய குடி ஒன்லி தண்ணி குடி வாட்டர் ஒன்லி வாட்டர் ஓகே சூப்பர் யா சார் தேங்க்ஸ் லாட் ஓகேடா சோபர்ணிகா நான் இப்போ சொல்றேன் நானும் இப்படிதான் இருந்தேன் சரியா எனக்கு வந்து கடைசி வரும்போது பயங்கர பயம் மேக்ஸ்ல சுத்தமா மார்க் இல்ல என்ன பண்றேனே தெரியல முக்குனாலும் 50 தாண்ட மாட்டேங்குது என்னடா பண்றது தமிழ்ல மார்க்கே போட மாட்டாங்க ஒரு துணை கால் இல்ல அரை மார்க் இல்ல இக்கு இல்ல 1 மார்க் இல்ல 40 மார்க் தான் தமிழ்ல வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் யோசிச்சு என்னடா பண்றது சரி எழுதுற வரைக்கும் எழுதுறேன் அப்புறம் தனியா தெளிவா உட்காந்து வெறித்தனமா படிச்சோம் வெறித்தனமா விட்டி விட்டி படிப்போம் அந்த மாதிரி ஃபுல்லா படிச்சோம் பிகாஸ் அப்ப டைம் இருந்துச்சு அந்த டைமை ப்ராப்பரா கன்சியூம் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது சூப்பரா மார்க் இருந்துச்சு அவ்வளவு விஷயம் கைஸ் சார் சொல்றது படிச்சாலே 100 எடுக்கலாம் கைஸ் இந்த சிம்பிளை தெரிக்க விடுங்க பாய் அது ஏன் தெரியுமா இந்த பையன் வந்து என்னோட 12th சேனல்ல வர்ற ஸ்டூடெண்ட் சரியா சோ அவனுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகி அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அவன் வந்து இங்க கோயம்புத்தூர் வந்து பெண்ணு வாங்கிட்டு சொல்லிருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கான் ஓகே ஓகேடா சோ கிளாஸ் ஆரம்பிப்போமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா அதே பைபிள் அப்படியே கிளாஸ் அப்படியே கவனிப்போமா டென்ஷன் இல்லாம ஜாலியா கிளாஸ் கவனிப்போமா why didn't you drink tea tea is not my type I do go for black coffee ஆனா black coffee பெருசா குடிக்கிறது இல்ல சும்மா தான் ஒரு பிரேக் அவ்வளவுதான் nothing else சும்மா கொஞ்சம் கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணலாம் தான் ஓகே ஃபைன் ஓகே சோ கைஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா குயிக்கா நம்ம சிம்பிளா இருக்கீங்க பாப்போம் சாடி சிங் போடுறது நம்ம சிம்பிள் அந்த பாம் தான் நம்ம சிம்பிள்ஸ் அந்த பாம்பை கட்ட இறக்கிட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் விக்கி யூ ஆர் இன் which grade விக்கி நான் கேட்க மறந்துட்டேன் I know you're from Kerala but which grade ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் சூப்பர் வெரி குட் யா black coffee same yes black coffee is a fantastic antioxidant it also helps in liver regeneration and stuff okay ஓகேடா ஃபைன் ஆரம்பிப்போம் சோ இந்த நோட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப சிம்பிள் விஷயம் இந்த ஒரு QR கூட ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது டைரக்டா நானே கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் ஹோல்ட் ஓகே ஐ டெல் யூ ஹாஃப் இயர்ல முடியும் அப்புறம் ஹோல்ட் பண்ணுவோம் ஓகே ஃபைன் சோ ஆரம்பிப்போமா யா ஓகே யூ ஆர் இன் +1 ஓகே சோ விக்கி யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் திஸ் 1 மார்க் குவிஸ் அண்ட் ஆன்சர் ஓகே ஃபைன் சோ ரெடியா இருக்கீங்களா क्वेश्चंस பாத்துருவோமா கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் oxygen is produced at what point during photosynthesis photosynthesis நடக்கும்போது எந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஆக்ஸிஜன் ஃபார்ம் ஆகும் கேக்குறாங்க பாய் சார் 7 pm கிளாஸ் இருக்கு சரி ஓகேடா பை क्वेश्चनல இருக்க சொல்லணும் ஓடிட்டா பை பை ஓகே गाइस சௌபர்ணிகா இருக்கீங்களா நம்ம பசங்க வருவாங்களே ஓ யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓ சாரிடா எனக்கு அதுவே தெரியல ஓ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆயிருந்தா நீ பயாலஜி லைஃப் பண்ணிட்டு இருந்தியா ஓகே ஃபைன் கம்ப்யூட்டர் நல்லா படிங்க become a full stack developer ஓகே நம்ம பசங்க இன்னைக்கு வரலையே இன்னைக்கு இல்லனா 20-25 பேர் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதே ஓகே வெயிட் பண்ணி பாப்போம் மேபி ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும் இல்ல இந்நேரத்துக்கு நமக்கு ஒரு 20 பேர் அப்படியே கதன்னு இருப்பானுங்க என்னாச்சுன்னு தெரியல சரி பாப்போம் வில் ஹோல்ட் பொறுமை ஓகே சௌபர்ணிகா இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம்
சாடி போயிட்டா சௌபர்ணிகா மட்டும் இருக்காங்களா? வெரி குட். 2-3 பேர் இருக்காங்க. எஸ். சோ உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. ஓகே, சோ ஷீ இஸ் டெல்லிங் ஹெஸ்டோ ஸ்பிளிட்டட். சூப்பர்ரா. உங்களுக்கு 1 மார்க். ஓகே, சௌபர்ணிகா இஸ் கெட்டிங் 1 மார்க். தட் இஸ் ரைட். எப்ப H2 ஸ்பிளிட் வாட்டர் ஸ்பிளிட் நடக்குதோ அப்பதான் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப ஈஸி क्वेश्चन. வெரி குட். ஓகே, அடுத்து பாப்போமா? யா. Next question da. Casparian strips are present in the dash of the root. Another important question. Casparian strips are present in the dash of the root. Quick சொல்லுங்க பாப்போம். பாப்போமா? சொல்லுங்க பாப்போம். Who's going to tell the answer fast? Any idea? Yes, D-ங்கறாங்க. Yes, that is also correct answer ரா. Okay, சௌபர்ணிகா சூப்பர்ரா. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஆன்சர் தெரியுமோ தைரியமா சொல்லுங்க. தப்போ கரெக்ட்டா கவலைப்பட வேண்டாம். because no one is here to judge you. We are here to learn. சரியா? அப்ப நீ கவலைப்படாம கண்ணை மூடி தைரியமா சொல்லுங்க. ஓகே? So endodermis is the right answer ரா. Okay, endodermis ரூட்ல பார்க்கக்கூடியது நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. Okay, so be very clear. அடுத்து the endar condition is a characteristic feature of another important question. எண்டார்க்கு கண்டிஷனால எங்க பார்க்கலாம்? எண்டார் கண்டிஷனாலே ஒரு இடத்துல பார்க்கணும் நம்ம. எஸ் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கா இல்ல உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா? வந்துருச்சு. ஓகே, ஜோக்கர் வந்து ஆப்ஷன் பி சொல்லிருக்காரு ஸ்டெம். சௌபர்ணிகா ஸ்டெம். வெரி குட் ரா. கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ரா. ஸ்டெம் த ரைட் ஆன்சர். ஓகே, டேய் உங்க கமெண்ட்ல எனக்கு இங்க தெரியும். தெரியுதா? உங்க கமெண்ட்ல எனக்கு இங்க தெரியுது. சோ நீங்க சொல்ல வந்துரும். ஓகே, ஒரு 30 செகண்ட் டிலே இருக்கும். but that is not a problem. We'll handle it again. Okay, so stem is right answer. Very good. Again you guys are getting 3 marks. அடுத்த question. Krebs cycle takes place in dash. Another easy question. Krebs cycle எங்க பார்க்கலாம்? இந்த क्वेश्चन ரிப்பீட் ஆனாலும் நம்ம தைரியமா எழுதணும். ஓகே, இது half year ரிப்பீட் ஆகலாம், இதுல ரிப்பீட் ஆகலாம். anywhere it can get repeated, so be clear about the answers. Okay, சொல்லுங்க பாப்போம். Krebs cycle takes place in. Who is going to tell the answer? Okay, பிரகாஷ் வந்து ஆப்ஷன் பி சொல்றாரு. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் சொல்றாரு. ஓ பிரகாஷ் வந்துட்டீங்களா? ஹலோ பிரகாஷ். இப்பதான் கேட்டேன், என்னடா நம்ம பசங்க இன்னும் வரலையே, லேட் ஆச்சுன்னு பார்த்தேன். ஹாய் 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 ஹாய். நோ ப்ராப்ளம். ஃபைன். ஓகே, சோ பிரகாஷ் has said option B. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்லடா. வந்துட்டீங்க, நோ ப்ராப்ளம். படிச்சிருவோம். சௌபர்ணிகா ஆப்ஷன் பி. வெரி குட் ரா. சூப்பர். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இருந்து கேள்விகள் வரும். பிகாஸ் நீங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது கிரெப்ஸ் சைக்கிள் படிக்கிறீங்க. அப்ப இந்த கிரெப்ஸ் சைக்கிள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படையான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஓகே, சூப்பர். அடுத்து பாத்துருவோமா? யா. The xylem and phloem arranged side by side on same radius is called. The xylem and phloem arranged side by side on same radius is called. இதுக்கு ஆன்சர் சௌபர்ணிகா ஆப்ஷன் சி சொல்லிருக்காங்க. கன்ஜாயிண்ட். வெரி குட் ரா. வெரி குட். கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. ஏன்னா நீங்க சில பண்டில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, சில வாஸ்குலர் பண்டில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சில டைகாட் ரூட், மோனோகாட் ரூட், ஸ்டெம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு இந்த கன்ஜாயிண்ட் ரூட் ரொம்ப முக்கியம். ஓகே, சோ கன்ஜாயிண்ட் என்ன மீன் பண்றாங்க? It is a xylem and phloem arranged side by side on same radius. Okay, very good. Yeah, Saubharnika is right. Prakash is right. Mick Arena is also right. Okay, all three are right with answer. Okay, super. Adutha paapoma. Which is formed during anaerobic respiration? Which is formed during anaerobic respiration? Any idea? Which is formed during anaerobic respiration. Easy question. சொல்லுங்க பாப்போம். anaerobic respiration ஃபார்ம் ஆகிறது ஆப்ஷன் பி என்று பிரகாஷ் சொல்கிறார். மெக்கார்கரும் பி என்று சொல்கிறார். சௌபர்ணிகா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லிடுறேன். I'll reveal the answer.
Okay. Very good, Ra. So answer is ethyl alcohol. So again you three are getting 3 marks. Ethyl alcohol or lactic acid la paakalam. Anaerobic respiration la paakalam. Seriya? So maybe next time ethyl alcohol but lactic acid irukum. Appo very kanna mudi lactic acid potrunum. Seriya? Yeah, fermentation. Very good, Ra. Super. Fine. Next question. Mitochondria are referred to as a powerhouse of the cell because they are. Easy question, Ra. Okay, I don't think I'll give you time to answer because very simple. And they produce ATP, adenosine triphosphate, because that is an energy molecule, right? So that is an answer. Correct? Okay, another question about Roma. Fine. So another question answer panunga. The primary pigment that traps solar energy is. The primary pigment that traps solar energy. Solar energy trap பண்ற primary pigment என்ன கேக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். Who can tell the answer? The easy question da. Okay, இது ரொம்ப easy question. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து போயிடுறேன். Okay, C. Very good. Chlorophyll A is the right answer. McCarkner. Prakash also has said C. Very good. Saubarnika, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Chlorophyll A தான் answer. சரியா? Very good. Super. So again all three is getting marks. Super. Fantastic. Other question. சொல்லுங்க பாப்போம். Chromoplasts are plastids which are dash. Chromoplast கேக்குறாங்க. Chromoplast. Easy question. நல்லா யோசிச்சு சொல்லிடலாம். Chloroplast என்னன்னு தெரிஞ்சது, leucoplast என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா chromoplast அடிச்சிடலாம். ஆன்சர் போட்டுருவோமா chromoplastக்கு? Okay, இதுக்கு C is the right answer. Very good. So yellow, red or orange color. ஏன் தெரியுமாடா? நல்லா ஞாபகம். Leucoplastனா colorless. Chloroplastனா green. Chromoplastனா pigment synthesize பண்ண help பண்ணும். Okay, pigments நமக்கு fruitsக்கு flowersக்கு தேவையான colors கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா they are chromoplast. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? யாருக்கா டவுட் இருக்காடா? Is it clear from your end? We are going to see one mark. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? Quick நம்ம சிம்பிளா இருக்குங்க பாப்போம். Ready na? I'll show you the last question of last one mark question. Then we'll see another brief questions. Are you guys ready? Quick comment please. Clear sir. So Prakash வந்து clear னு சொல்லிட்டாரு. So அடுத்த question பாத்துருவோமா? Fine, super. The last one mark question is here. Okay. Match the following. மார்னிங் இப்போ மார்னிங் எல்லாரும் இப்போ எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது. I think it's very difficult for you guys to comment, right? So better I'll tell the answer. Okay? Fine, பாருங்க. Okay, so amphicribal. இதுக்கு ஒரு wonderful example வந்து fernரா. சரியா? We know it. Cambium. Cambiumனால என்ன அர்த்தம்? அதாவது xylemக்கும் phloemக்கும் நடுவுல வரக்கூடிய ஒரு layer of dividing cells which is actively involved in the secondary growth. ஆனா டீடைலா சொல்றேன், but here answer is secondary growth. Okay? அடுத்து amphivasalக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ராக்கேனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈஸி. xylem என்ன பண்ணும்? வாட்டரை கண்டக்ட் பண்ணும். phloem என்ன பண்ணும்? ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். அவ்வளவுதான் ஆன்சர். எப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? ஓ, மெக்கானிக்கல் ஆன்சரே போட்டாங்க. சி இருக்கு, டி இருக்கு, ஏ இருக்கு, இ இருக்கு, ஏபிசிடிஇ இருக்கு. சிடி இயா? ஏபிசிடிஇடா. இ எப்படி இங்க வரும்? பி எப்படி இங்க வரும்? ஏதோ தப்பா இருக்கே ஆப்ஷன்ல. ஆன்சர் இப்படி வரும். நம்பர்ல மார்க் பண்ணுங்க. 3 5 1 2 4. மேட்ச் ரிமெம்பர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம மேட்ச் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்டா. சரியா? நீங்க நல்லா பாருங்க. ஃபார் சே இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தான் எக்ஸாம்பிள்.
ஆம்பிகிரிபலும் ஆம்பிஃபேஸோட எக்ஸாம்பிள். அது எல்லாமே கான்செப்ட். கேம்பியம்னால என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் எப்படின்னு சொல்லி தரேங்க. நமக்கு தெரியும் xylemனா என்ன, இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் வாட்டர், தட் இஸ் தி ஃபங்க்ஷன். அப்ப எனக்கு கான்செப்ட் கிளியரா இருக்கு, நான் கண்ண மூடி எழுதிடுறேன். ஃப்ளோயம் ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், கான்செப்ட் கிளியரா இருக்கு, கண்ண மூடி எழுதிடுவேன். கேம்பியம்ங்கிறது செகண்டரி growthக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஃபீச்சர். அப்ப செகண்டரி growthக்கு என்ன இருக்கும், கேம்பியம் கான்செப்ட் கிளியர் மார்க் பண்ணிடலாம். அப்ப எப்பவுமே கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம மேட்ச் பயப்பட வேண்டாம். சரியா, மனப்பாடம் ட்ரை பண்ணாதீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நீங்க மனப்பாடம் தான் ஆகணும், நோ அதர் ஆப்ஷன். ரிமைனிங் திங்ஸ் யூ ஹேவ் டு நோ ஹவ் வாட் இஸ் தி கான்செப்ட் பிஹைண்ட் இட். அது ஃபுல்லா இப்ப நான் முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த சாப்டர்ல அக்கு வேற ஆணி வேற முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா தெளிவா முடிப்போம். ஓகே, ஆரம்பிப்போமா? கொஸ்டின் ஆரம்பிப்போமா? சோ 1 மார்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரியலி குட். உங்களோட எப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கும். ஓகே, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன், இவ்வளவு கம்மியா பண்ணிருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணும், ரொம்ப கம்மியா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கரெக்டா? சோ அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்றீங்க, அப்படியே அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு பார்ப்போம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி, ஆரம்பிப்போமா? ஃபைன். சோ 1 மார்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீ அடுத்து பிரீஃப் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர் எல்லாமே பார்க்க போறோம். ஓகே, இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, சூப்பர். சௌபர்ணிகா இஸ் ரெடி. யாரு? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் இருக்காங்க எல்லாரும். ஓகே, பாப்போம், ஹோல்ட் பண்ணி பாப்போம் வராங்களா இல்லையா. ஓகேடா, ஃபைன். சோ ஆரம்பிப்போம். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸி क्वेश्चन பாருங்க. டிஃபரன்ஷியேட் தி ஃபாலோயிங். ஓகே, மோனோகாட் ரூட்டையும் டைகாட் ரூட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆரம்பிப்போமா? ஓகே, உங்களுக்கு யாருக்காவது அந்த क्वेश्चन தெரியுதுன்னா நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்லும்போது அப்படியே ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகே, செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிடும். எனக்கு தெரியவே தெரியாதுன்னா தயவு செஞ்சு அப்படியே எங்க படிச்சிருங்க. கிளாஸ் எடுக்க நான் அப்படியே பண்ணோட கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல்லா கவனிப்பேன். அப்புறம் கிளாஸ் அந்த क्वेश्चन முடிஞ்ச அடுத்த क्वेश्चन போற அந்த கேப்ல அதை ரிவிஷன் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், கண்டென்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. சரியா, ஆரம்பிப்போமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மோனோகாட் ரூட் டைகாட் ரூட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். சரியா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க நமக்கு வந்து மோனோகாட் கொடுத்திருக்காங்க, இங்க வந்து நமக்கு டைகாட் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? டைகாட் ஓவர் ஹியர், monocot over here. Fine. சோ நீங்க அடிப்படையா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மோனோகாட் டைகாட்னு சொல்லுவோம்ல, இந்த மோனோகாட்ங்கிறது சிங்கிள் காட்ல இருக்கக்கூடியது, டைகாட்ங்கிறது ரெண்டு காட்ல இருக்கக்கூடியது. அந்த ரெண்டு காட்ல இருக்கக்கூடிய ரூட் டைகாட் ரூட், சிங்கிள் காட்ல இருக்க ரூட் வந்து மோனோகாட் ரூட். அவ்வளவுதான், இது பேசிக். இப்ப நல்லா பாருங்க, நீங்க ஒரு விஷயம் ஹிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்க. டைகாட் பொறுத்த வரைக்கும், டைகாட் ரூட் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோடா, என்னைக்குமே டைகாட் ரூட்டுக்கு செகண்டரி growthங்கிற கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த டைகாட் பிளான்ட்ஸ்க்கு என்ன கான்செப்ட் இருக்கு, செகண்டரி growthங்கிற கான்செப்ட் இருக்கு. அப்படிதான் என்ன சார் அப்படின்னா, இந்த மரத்தை சுத்தி நல்ல ஸ்டெம்ல நிறைய சுத்தி கார்க்கு கேம்பியம் வளர ஆரம்பிக்கும். அப்ப அததான் என்ன சொல்றாங்க, செகண்டரி growthன்னு சொல்றாங்க. அப்ப செகண்டரி growth பேஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். நல்லா கவனிங்க. ஓகே, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, டைகாட்ல எப்பவுமே செகண்டரி growth இருக்கும். செகண்டரி growth என்றால் ரெண்டாவது பிளான்ட் இஸ் ட்ரைங் டு grow again, இஸ் ட்ரைங் டு grow big. That is the concept. இத மட்டும் மண்டைக்குள்ள வச்சுக்கோங்க. Now listen to me very clearly. Okay, fine. இப்ப very clear வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப first number of xylem bundles னு சொல்லுவோம். கரெக்ட்டா? xylem trackage bases அஸ்லியன் கேமல இருக்குல. சோ xylem எவ்வளவுன்னு கேக்குறாங்க. டைகாட்ல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 4 தான் இருக்கும். டெட்ரார்க்னு சொல்லுவோம். இதுல வந்து பாலியார்க் many. சரியா? டெட்ரார்க் ஒன்னு, பாலியார்க் ஒன்னு. கிளியர்? புரிஞ்சுதா? அப்ப நல்லா கவனிங்கடா, எதனால டெட்ராக்ங்கிறது ஞாபகம் வச்சுனா ஈஸியா எழுதிடலாம். செகண்டரி growth இருக்கு, அப்ப அதுக்கு இடம் வேணும். அப்ப அந்த இடத்துல நான் என்னால நிறைய உள்ள வைக்க முடியாது, சோ அதனால கம்மியா தான் இருக்கு. சோ இட் இஸ் ஜஸ்ட் 4. மோனோகாட்ல செகண்டரி growth இல்ல, வளரல, அப்ப நிறைய இடம் இருக்கு எனக்கு. அப்ப அந்த இடம் நிறைய இருக்கறனால பாலியார்க். அவ்வளவுதான், இப்ப ஞாபகம் வச்சா போதும். கிளியர்? ஃபார் சே growth ஆகிறதுக்கு அதுக்கு இருக்கிற இடத்துலயே வளர்ந்துட்டு இருக்கு, அதுல நான் திருப்பி நிறைய xylem bundles எல்லாம் வச்சா வேலைக்காகாது. அப்ப எனக்கு இருக்கிறது கம்மி இடத்துல எனக்கு என்னால கம்மியா ஒரு 2 ல இருந்து 4 தான் வைக்க முடியும். ஆனா மோனோகாட்ல எனக்கு வளர்ச்சியே இல்ல, செகண்ட் growth கான்செப்டே இல்ல. அப்ப எனக்கு வந்து பெரிய நிறைய இடம் இருக்கு. சோ ஐ கேன் இன்வெஸ்ட் மோர் ஆஃப் xylem bundles. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா இது? இஸ் இட் கிளியர்? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, கேம்பியம். கேம்பியம்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்கடா. இப்ப இங்க வந்து xylem இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இங்க phloem இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நடுவுல இருக்கும் பாத்தீங்களா,
இந்த மாதிரி இதெல்லாம் கேம்பியம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கேம்பியம் என்ன பண்ணும் தெரியுமா? இது வந்து ஒரு டிவைடிங் செல். அப்படியே டிவைட் ஆகி வளரும். இது வளரும் போது என்ன ஆகும்? செகண்டரி growth நடக்கும். அப்போ கேம்பியம் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா. செகண்டரி growth நடக்குன்னா என்ன அர்த்தம்? வளருது. வளருக்கு என்ன டிவைடிங் செல்ஸ் எனக்கு வேணும். அப்ப யாரு? கேம்பியம். அப்ப கேம்பியம் இஸ் பிரசன்ட் டியூரிங் த செகண்டரி growth. அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து ஆப்சென்ட். ஏன்? செகண்டரி growth இல்ல. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, செகண்டரி growth. இது முக்கியம். இவன் தான் முக்கியமான அமைச்சர். இவன் வந்து இந்த கான்செப்ட் இப்படி ஈஸியா படிக்கலாம். இது பிரசன்ட், இது ஆப்சென்ட். பித், ஆப்சென்ட், பிரசன்ட். இப்ப நல்லா பாருங்க. பித்னா என்ன? பித்னா ஒரு ஸ்பேஸ், சென்டர்ல வரக்கூடிய ஸ்பேஸ். ஓகே, அப்போ ஆல்ரெடி இவன் வளர்ந்துட்டு இருக்கான். இவன் வளர ஸ்பேஸ் கம்மியாகுது. ஏன்னா உள்ள ஃபுல்லா ஃபில் ஆயிடுறானுங்க. அதுல நான் இடையில ஜைலம் பண்டில் சார் வச்சிருக்கேன், டெட்ராக் 4 வச்சிருக்கேன். இதுக்கும் மேல எனக்கு ஸ்பேஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நான் ஜாஸ்தி பண்ணிருப்பேன்ல. ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கேன். அப்போ ஸ்பேஸ் இன்னும் கம்மியாயி பித்துங்கிறது ஆப்சென்ட் ஆகும். இல்ல ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். கிளியர்? காட் an ஐடியா? புரிஞ்சுதா? அதனாலதான் பித்து வந்து ஆப்சென்ட், இங்கே பிரசன்ட். அடுத்து கன்ஜக்டிவ் டிஷ்யூ, ஒரு பிரைம் டிஷ்யூடா. ஒன்னு வந்து பேரன் கைமா, இன்னொன்னு ஸ்கிரீன் கைமா. பேரன் கைமா நமக்கு தெரியும் கண்டிப்பா டிவைட் ஆகிற செல். எப்போ அதான் சொல்றேன், அந்த செகண்டரி growth பேஸ் பண்ணி தான் எல்லா பாயிண்ட்ஸும் வளருது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன டிஷ்யூ வேணும்? அப்ப பேரன் கைமா டிஷ்யூ வளர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே, இங்க வளர்ச்சி இல்ல, ஸ்கிரீன் கைமா. சார் क्वेश्चनல மோனோகாட் அண்ட் டைகாட் இருக்குல்ல. சோ எக்ஸாம்ல எழுதும்போது டேப்லோ காலம்ல ஃபர்ஸ்ட் மோனோகாட் நெக்ஸ்ட் டைகாட் போட்டா என்ன ஆகும் சார்? அப்ப 0 மார்க்கா? யாருமே 0 மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, நானுமே அப்படிதான் எழுதுவேன். இந்த புக்ல கொடுத்திருக்கிற போட்டோனால அப்படி எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நீங்க மோனோகாட் டைகாட் போட்டு மோனோகாட்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் எழுதலாம், டைகாட்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஆனா கரெக்டா எழுதணும். ஓகே, மோனோகாட் போட்டு டைகாட் பாயிண்ட்ஸ் எழுதி டைகாட் போட்டு மோனோகாட்ஸ் பண்ணி தப்பாயிரும். இல்லனா நீங்க மாத்தில எவனும் எதுவும் தப்பு கேட்க மாட்டாங்க. ஓகே, நோ ஒன் ஹேஸ் த ரைட் டு ரெடியூஸ் a mark. கிளியர்? காட் இட்? அது மட்டும் புரிஞ்சுக்கோங்கடா. ஸ்ட்ரெங்த் வந்தாச்சு. ஒரு 16 பேர் 12 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் லேட்டா வந்திருக்கீங்க இன்னைக்கு. என்னாச்சு? கமெண்ட் வாயவே திறக்க பண்றாங்க, ஸ்லோவா திறப்பாருங்க வாய. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட். வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட் 3.0. ஒரு டைம் 2.0, இப்ப 3.0. ஓகே, ஃபைன். சோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இது ஈஸியா இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்டா. இதுக்கு மேல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா கஷ்டம். சோ புரிஞ்சுக்கோங்க. டைகாட்னா சயின்ஸ் என்ன சொன்னாரு? செகண்டரி growth. அப்ப செகண்டரி growth பேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் கடகடன்னு எழுதிடலாம். கேம்பியம் இருக்கும், உள்ள ஸ்பேஸ் கம்மியா இருக்கும், அப்ப பித்து இருக்காது. அதே மாதிரி ஸ்பேஸ் கம்மியா இருக்கும், 4 சைலம் பண்டில்ஸா இருக்கும். அப்ப டிவைட் ஆகும் பேரண்ட் கைமட்டஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் விஷயம். காட் இட்? இஸ் இட் கிளியர்? சூப்பர். சோ சவர்ணிகா இஸ் ஆல் குட். இந்த கொஸ்டின் கேட்கும்போது தெளிவா ஃபுல் மார்க் வாங்கிடணும். மிஸ்ஸே ஆகக்கூடாது பாயிண்ட். சரியா? நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் மட்டும் குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். கடை ரிவிஷன் பண்ணுங்க. நானும் பேச மாட்டேன், நீங்களும் பேசாதீங்க. 30 செகண்ட் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணி முடிச்சு சொல்லுங்க. நம்ம உடனே அடுத்த கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். ஃபாஸ்ட். நீங்க ஆஃப்லைன்ல இங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் சொல்ல வச்சிருப்பேன். ஒரு 5 டைம் சொல்ல வச்சு ஆட்டோமேட்டிக்கா மண்டியில ஏறி இருக்கும். ஓகே, சூப்பர். சோ உங்களுக்கான காலாவதி முடிந்து விட்டது. சோ நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பாப்போமா? சோ இதுல செகண்ட் கொஸ்டின் வச்சு பாத்துருவோம்டா. நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா ரிவிஷன் முடிச்சு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்கடா. கிளியரா இல்லையா மட்டும். சரியா? அடுத்து பாருங்க. யா, சோ திஸ் இஸ் டயகிராம். ஓகே, நீங்க ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிச்சதே தான்டா. கோயம்பர் சைக்கிள் சைலம் கான்ஜெக்டிவ் டிஷ்யூ தான். கான்ஜெக்டிவ் டிஷ்யூ பாத்தீங்களா? இங்க வந்து பெரிய டெட் செல்ஸ் இங்க. ஓகே, மத்தெல்லாம் ஈஸி தான். ஃபைன். So aerobic and anaerobic பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கொண்டு சேர்ந்து பாத்துருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரா. Again it is very important. Okay, so I'll quickly explain this. Aerobic respiration என்ற first point, it is a type of respiration which organic food is completely oxidized. இந்த வார்த்தை நீங்க எழுதுன மார்க் வராது.
with the help of oxygen into carbon dioxide, water, energy. எல்லாரும் இது பண்ணுவீங்க. The food is oxidized into oxygen, oxidized into carbon dioxide, water, energy எழுதுவாங்க. அப்படி எழுத முடியாதுடா, தப்பு வரும். ஏன் தெரியுமா? நீங்க தெளிவா எழுதணும்டா. ஏரோபிக்னாலே மொத்த ஃபுட்டையும், கம்ப்ளீட் ஃபுட்டும் என்ன ஆகுது, அங்க யூட்டிலைஸ் ஆகுது. கம்ப்ளீட்லிங்கிறவர் ரொம்ப முக்கியம். அப்போ அதான் ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, ஆனரோபிக்ல இது கம்ப்ளீட்டா நடக்காது. அப்ப ஏரோபிக்கும் ஆனரோபிக் இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ் அந்த கம்ப்ளீட்ங்கிற வார்த்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் வருமா? கண்டிப்பா வராது. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. So the type of cellular respiration which organic food is completely oxidized with the help of oxygen into oxygen carbon dioxide, water, energy மாறுது. Clear? Occurs in most plants and animals. This is the basic equation. C6H6O6 plus 6O2 6CO2 6H2 plus ATP. பழைய டைம் படிச்சு எழுதிருப்பீங்க. So it is easy. இது aerobic. Okay. So இந்த aerobic respiration தெளிவா புரியணும்னா you have to know the stages of aerobic respiration. அப்ப இந்த aerobic respiration நமக்கு வந்து பிரைமரியா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அவனுக்கு குயிக்கா பாத்துருவோமா? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிளைகோலைசிஸ். கிளைகோ அப்படின்னா என்னன்னா குளுக்கோஸ், லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங். அப்ப குளுக்கோஸ் ஸ்பிளிட் பண்ற அந்த ப்ராசஸ் பேரு தான் கிளைகோலைசிஸ் சொல்லுவோம். ஓகே சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ்ங்கிறது ஒரு 6 கார்பன் மாலிகுல். அப்ப இந்த 6 கார்பன் மாலிகுல் நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ண என்ன ஆகும்? 3 கார்பன் கிடைக்கும். அப்ப ஒரு 3 கார்பன் வந்து ஒரு பைருவிக் ஆசிட், இன்னொரு 3 கார்பன் வந்து இன்னொரு பைருவிக் ஆசிட். அப்ப ரெண்டு 3 கார்பன் பைருவிக் ஆசிட் எனக்கு எப்ப கிடைக்குது? குளுக்கோஸ் ஸ்பிளிட் பண்றதுனால கிடைக்குது. இத ஃபர்ஸ்ட் மண்டைக்குள்ள ஏத்திக்கணும். சரியா? break down of one molecule of glucose into 2 molecules of pyruvic acid. புரிஞ்சுதா? takes place in cytoplasm. Another important point. இந்த ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்குமே என்ன நடக்குது, எங்க நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம் நான் சொல்றேன்னா அடுத்து கிரெப் சைக்கிள் எங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் எங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அதை நீங்க எழுதுறனா மார்க் வராது. சோ ஃபர்ஸ்ட் என்ன, அப்புறம் எங்க. ஓகே, எங்கங்கறது ரொம்ப முக்கியம் தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ both aerobic and anaerobic respiration is easy. இப்போ பாருங்க, அடுத்து கிரெப் சைக்கிள். இப்போ எனக்கு கிளைகோலைசிஸ் மூலமா என்ன கிடைச்சது? பைருவிக் ஆசிட் கிடைச்சது. கரெக்டா? 2 பைருவிக் ஆசிட் மூலமா கிடைச்சது. அப்ப அத அடுத்து என்ன பண்ணும்? அடுத்தவன் உள்ள போவான். பாருங்க, occurs in mitochondrial matrix. கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம் நடந்துச்சு. அங்க நடந்து அங்கிருந்து உருவான இந்த பைருவிக் ஆசிட் பைருவேட் என்ன ஆகுது? நேரா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் குள்ள என்டர் ஆகுது. அதுதான் கிரெப் சைக்கிள் சொல்றோம். சரி, எதுக்கு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல ஏறுது பாப்போமா? பாருங்க, 2 molecules of pyruvic acid enter the mitochondria after glycolysis. அப்ப நம்ம இங்க என்ன எங்கங்கற வேர்ட ஃபில் பண்ணிட்டோம். எங்கே, அது எங்க எழுதியாச்சு. ஓகே, எங்கேயே ஃபில் பண்ணியாச்சு. அப்ப என்ன நடக்குது பாருங்க, pyruvic acid வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு. Oxidation of pyruvic acid into CO2 and water takes place through the cycle. அப்போ கிளைகோலைசிஸ்ல எங்க நடக்குது, என்ன நடக்குது? கிரெப் சைக்கிள்ல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இன்டு CO2 அண்ட் வாட்டரா மாறுது. எங்க நடக்குது? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்குது. கிளியர்? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இட்ஸ் ஆல்சோ கால்ட் as TCA. ஓகே, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஃபைன். இப்ப நல்லா கவனிங்கடா. இந்த கிளைகோலைசிஸ் பண்ணும்போது நான் நிறைய ATP யூஸ் பண்ணிருப்பேன், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருப்பேன். எனக்கு பத்தாது, எனக்கு ATP இன்னும் வேணும், நிறைய வேணும். அப்ப அதுக்காக என்ன பண்ண போறோம்? அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யணுங்கிற ஒரு மெக்கானிசம் என்டர் ஆக போறோம். சரியா? ஏன்னா யூஸ் பண்ண எனர்ஜியை வந்து வெளியே எடுக்கணும்ல, எனர்ஜி திருப்பி வேணும்ல, ஸ்டோர் பண்ணணும்ல. அப்ப நம்ம பண்ண போறதா ETC, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். நல்லா பாருங்க, occurs on the inner membrane of mitochondria. நான் எப்படி மூணுக்குமே எங்க நடக்கிறது முக்கியம் சொன்னோம், அதே மாதிரி கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம், and for Krebs cycle mitochondrial matrix, and for this inner membrane of mitochondria. அப்ப மூணு இடத்துல பார்த்தாச்சு. கிளியர்? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இப்ப பாருங்க, எனக்கு இந்த NADH plus H plus and FADH2 formed during glycolysis and Krebs cycle. அப்ப Krebs cycle அப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்குமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் என்ன சொன்னேன், எனக்கு ATP வேணும், கரெக்டா எனர்ஜி வேணும். எனர்ஜி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எனர்ஜி பத்தா திருப்பி நான் உருவாக்கணும் எனர்ஜியா. அப்போ இந்த H plus இந்த H2 எல்லாம் என்ன பண்ணுவேன்னா எனர்ஜியா மாத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ண போறேன்? அது எலக்ட்ரான்ஸா மாத்த போறேன். or oxidized to NAD plus FAD. நான் எப்போ இந்த NADH plus H plus and FADH2 வந்து நான் எப்போ ஆக்சிடைஸ் பண்ணி NAD plus FAD மாற்றணும், அப்ப அந்த H plus ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த H plus யார்? எலக்ட்ரான்ஸ்.
அப்ப எனக்கு தேவையான எனர்ஜி என்ன ஃபார்ம்ல இருக்கு? எலக்ட்ரான்ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நான் இப்ப ஆக்சிடைஸ் பண்ணது எதுக்கு புரிஞ்சிருச்சா? ஆக்சிடைஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரான்ஸ்ங்கிற எனர்ஜி மாலிகுல் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எனர்ஜி பை எலக்ட்ரான்ஸ். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்னவா மாத்தணும்? எலக்ட்ரான்ஸ்ங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதை என்னவா மாத்தணும்? ஏடிபியா மாத்தணும். அப்ப நான் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போறேன்? Release energy is trapped by ADP to synthesize ATP. அப்பதான் ADP உள்ள வருவான். அவன் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து புடிச்சிருவான். புடிச்சு அந்த எலக்ட்ரான்ஸா ADP என்ன பண்ணும்? ட்ராப் பண்ணி ATP ஆ மாத்தும். அடினோசின் டைபாஸ்பேட் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆ மாத்தும். எலக்ட்ரான் எனர்ஜி எடுத்துருது. புரிஞ்சுதா? O2 act as a ultimate electron acceptor and get reduced to water. அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரான் வாங்க கொடுத்த வேணும்ல, அவன் தான் நம்ம O2. ஓகே, O2 வாங்குவான். அங்க NAD FAD ல வாங்கிட்டு இருந்தாங்க, இங்க O2 வாங்கிட்டாங்க. ஓகே, புரிஞ்சுதா? Any doubts for so guys? Bharat, good evening. Good evening Bharat, how are you? Okay, so aerobic clear ஆ புரிஞ்சுதா? நான் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து anaerobic பாத்துறோம். Aerobic எல்லாத்துக்கும் clear ஆ புரிஞ்சுதா? Anybody have any doubt? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இதில் சந்தேகங்கள் உண்டு? யாருக்கெல்லாம் இது புரியல? ஓகே, பிரகாஷ்க்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட் பிரகாஷ், நோ டவுட்ஸ். ஓகே, அடுத்து சௌபர்ணிகா, உங்களுக்கு டவுட் இருக்காடா? எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, fine, super. So aerobic பார்த்தாச்சு. அடுத்து anaerobic பாத்துறோமா? ரொம்ப ஈஸி தான். takes place without oxygen. இப்போ என்ன நடக்குது? இங்க குளுக்கோஸ் வந்து எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. சார் ஒரு ஷார்ட் ரீகால் கொடுங்க. சப்போஸ் அது இப்ப கொடுத்துறோம்டா. சரி, இப்ப முடிச்சிரோம்டா. சரியா பாருங்க. அதாவது anaerobic ரெஸ்பிரேஷனா ஆக்சிஜன் இல்லாம குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? அங்க எனக்கு தண்ணி CO2 கிடைச்சு, இங்க எனக்கு என்ன கிடைக்குது? எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் ஆசிட். Clear? Because there is no oxygen involved. And by fermentation, equation பாருங்க, C6H12O6 glucose, carbon dioxide and C2H5OH கிடைக்குது. Plus NH. Clear? இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. aerobic respiration என்ன? ஆக்சிஜன் இன்வால்வ் பண்ணி பண்றது. இதுல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு கிளைகோலைசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், ETC. கிளைகோலைசிஸ்னால இந்த வேர்ட்ல இருக்கு, குளுக்கோஸ் ஸ்ப்ளிட் பண்றாங்க. அப்ப 6 கார்பன் குளுக்கோஸ் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? 2 பைருவிக் ஆசிட் மாலிகூல்ஸ் கிடைக்கும். 3 கார்பன் 3 கார்பன். எங்க நடக்குது? சைட்டோபிளாசம் நடக்குது. இப்போ உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பர்டிகுலர் மாலிகூல் என்ன பண்ணுது? நேரா கிரெப்ஸ் சைக்கிள் ஏறுது. யாரு? பைருவிக் ஆசிட். அப்ப கிரெப்ஸ் சைக்கிள் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்குது. அப்ப நடக்கும்போது இந்த கிரெப்ஸ் சைக்கிள் மூலமா எனக்கு உள்ள வந்து இந்த பைருவிக் ஆசிட் வந்து என்னவா மாறுது? ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறுது. கிளியர்? கிடைச்ச பைருவிக் ஆசிட் வந்து என்னவா மாறிடுச்சு? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறிடுச்சு. இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ATP நிறைய யூஸ் பண்ண, எனக்கு ATP திருப்பி வேணும். அதனால அடுத்த ஒரு சைக்கிளான ETC குள்ள என்டர் ஆகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சைக்கிள். அப்ப இந்த இன்னர் மேட்ரிக்ஸ் நடக்குது. இன்னர் மேட்ரிக்ஸ் நடக்குது. அப்ப இந்த ETC மூலமா என்ன பண்றேன்? இந்த NAD FAD எல்லாமே ரெடியூஸ் பண்றதுனால எனக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அப்ப எனக்கு எனர்ஜி வேணும், எனக்கு எனர்ஜி ஃபார்மான எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்ப எலக்ட்ரான்ஸ் அப்படியே ட்ராப் பண்றது யாரு? ADP. எலக்ட்ரான்ஸ் வர வர ADP பிடிச்சிருவான். அந்த எலக்ட்ரான்ஸ் பிடிச்சு அந்த ADP ATP மாறி எனக்கு தேவையான ATP கிடைச்சிருது. எல்லாரும் ஹாப்பி. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? எனி டவுட் ரா? We have quickly also made a short revision. Okay. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? கிளியரா? சௌபர்ணிகா ஓகேவா உங்களுக்கு? Very clear. Okay, Saubarnika. Thank you. ஆரம்பிப்போமா? What is respiratory quotient? Write the overall reaction for photosynthesis. ரொம்ப ஈஸி. பாத்துறோமா? First respiratory quotient என்ன? நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியவே சொல்லி தரேன் கேளுங்க. ஓகே.
ரெஸ்பிரேட்டரி கோஷன்ங்கிறது ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரெண்டே விஷயம். வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட், வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்ட். அப்படி என்றால் நான் எவ்வளவு ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிருக்கேன், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிருக்கேன், இதோட டிவிஷன் தான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஓகே. Exam topper 5819. Hi sir, hello exam topper. So listen very clearly. இது எதுக்குங்கன்னு சொல்லி கேளுங்கடா. It's the ratio volume of carbon dioxide liberated. எவ்வளவு விட்டுருக்கோம், and the volume of oxygen consumed, எவ்வளவு எடுத்திருக்கோம் during respiration. ஓகே. உங்களுக்கு டவுட் இருக்கும், எதுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க, எனக்கு இன்னும் புரியல. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி தரட்டா? பேசிக் எக்ஸாம்பிள் வச்சுங்களா. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க படிக்கணும் அவசியம் இல்ல, உங்களுக்கு புரிதலுக்காக. ஓகே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் சொல்லி தர கேளுங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்ப இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன் நான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். அதாவது C6H12O6ங்கிற ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் இருக்குடா, அது கூட 6O2 வந்து யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது, 6CO2 6H2 கிடைக்குது வைப்போம். சரி, பேசிக் ரியாக்ஷன். அப்ப இதுல இருந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன சொல்ற, ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜன் கன்சியூம்ட் பை த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட். அப்ப இங்க நல்லா பாருங்க, இந்த ரியாக்ஷன்ல 6O2 நான் கன்சியூம் பண்ணிருக்கேன். நல்லா பாத்தீங்களா, 6O2 கன்சியூம் பண்ணிருக்கேன். அப்ப RQ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு இங்க 6 வரும். ஏன்னா ஆக்சிஜன் கன்சியூம் இங்க இருக்கு. அடுத்து எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு, 6 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ கார்பன் ஆக்சைடு ரிலீஸ்ல 6 வந்துரும். அப்ப 6/6 இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கான ஒரு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்ங்கிறது 1. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? சோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன். கிளியர்? வாட் இஸ் தி क्वेश्चन கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்கடா? क्वेश्चन இதான்டா, ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்னங்கறத क्वेश्चन. சரியா? சோ I'll make it very clear. then ரெஸ்பிரேட்டரி கோஷன் ரெண்டே விஷயம். நான் எவ்வளவு ஆக்ஸிஜனை கன்சியூம் பண்ணிருக்கேன், அந்த ஆக்ஸிஜனை கன்சியூம் பண்ணி எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிருக்கேன். அப்ப இங்க வந்து 6 ஓகே. அப்ப நீங்க கேட்கலாம், சார் எதுக்கு சார் ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் என்னென்ன பொருளை யூட்டிலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் சே இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட்டோட RQ. அப்ப கார்போஹைட்ரேட்டை கன்சியூம் பண்ணியிருந்தா அவனுக்கு கண்டிப்பா 1 தான் வந்திருக்கும். அப்ப மினரல்ஸ்க்கு 1, ஃபேட்டுக்கு 1, விட்டமின்ஸ்க்கு 1, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இந்த கோஷன் இருக்கு. சரியா? எனி டவுட்ஸ் கைஸ்? யாருக்கு டவுட் இருக்கு அது வரைக்கும்? கோஷன்ட் கேக்குறீங்களா? கோஷன் உங்களோட டிவிஷன் தான் கோஷன் மீன் பண்றாங்க. நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அதுதான் கோஷன்ட். ஓகே, புரிஞ்சுதா? Any doubts? Apart from that, what is quotient? Hey, that is the same thing da. எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கு, உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா? quotient ஒண்ணுடா, நான் ரெண்டு பேரும் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது, அது பேர் தான் quotient. It's a mathematical term, if I'm not wrong. Okay, is it clear? RQ கேட்டா எப்படி எழுதிருவீங்களா? ஏன்னா நீங்க RQ என்னங்கறது மட்டும் படிக்கலங்க, எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சிருக்கீங்க. Okay, so it is very clear, right? Any doubts? All good? இது எல்லாமே புரிதலுக்காகடா. நான் எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்கிறது உங்களோட புரிதலுக்காக மட்டும்தான். இது நீங்க எழுதணும் அவசியமே இல்லை. சரியா? Fine. Exam topper, is the doubt done? Topper, all clear? Okay, super. Fine. இப்ப பாருங்க, அடுத்து கேட்டிருக்காங்க, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. பாக்குறோமா பாருங்க. In this process, carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrates. அவ்வளவுதான். Carbon dioxide, water சேர்ந்துருச்சா? அவங்க சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? chlorophyll லைட்டோட சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன பை ப்ராடக்ட்? ஆக்சிஜன் தான் பை ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு விஷயம் ஈஸி. இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பட் ஸ்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनனால மட்டும் தான் நான் இங்க எழுதிருக்கேன். சரியா? இது புரிஞ்சதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு. அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா?
Is it clear from your end? Any doubts for anybody? ஓகே, நீங்க எல்லாரும் நம்ம சிம்பிள் இறக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்து ஆரம்பிக்கலாம்டா. இந்த கொஸ்டின் பாத்துருவோம். ஈஸி கொஸ்டின், அடுத்து ஈஸி கொஸ்டின். சோ என்னைக்குமே இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லா இடத்துலயுமே எல்லாம் புரிய வைக்க முடியாது, பட் ஸ்டில் நம்மளால முடிஞ்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். சரியா? ஓகே, பிரகாஷ் ரெடி ஆயிட்டாரு. சூப்பர், சிம்பிள் போட்டு ரெடி ஆயிட்டாரு. ஓகே, அதை பிளாஸ்ட் பண்ணிடுவோமா? இந்த கொஸ்டின் ஃபுல் பிளாஸ்ட் பண்ணிடுவோமா? ஓகே, சோ பிளாஸ்ட். யா, name the 3 basic tissue systems in a flowering plant. What are the factors affecting photosynthesis? Okay, தம்பி சாடி, நீ இன்னும் இங்க தான் சுத்திட்டு இருக்க. Okay, Copernicus also said. Super, பாப்போமா? Okay, so tissue system எடுத்து நமக்கு பிரைமரியா 3 சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து dermal tissue system, இன்னொரு ground, இன்னொரு vascular. டெர்மல்னா என்ன? ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. டெர்மல்னா என்ன? வெளியே இருக்கிற ஸ்கின் டெர்மஸ் சொல்லுவோம்ல, எபிடெர்மஸ். அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடியது. அப்ப ஸ்கின்னோட வேலை என்ன? ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி வேஸ்ட் ரிமூவ் பண்றதெல்லாம் வச்சுப்போம். நம்ம பிளான்ட்ஸ்ல பாருங்க, இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். ஏன்னா டெர்மஸ்ங்கிறது அவுட்டர் லேயர்ல மீன் பண்றாங்க. பாருங்க, எபிடெர்மஸ் அண்ட் பெரிடெர்ம் அண்ட் ஓல்டர் சென்சர். சோ டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ஈஸி. மேலாப்ல அப்படியே வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லுவோம் நம்ம? டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் கொண்டு வந்துரும். அப்ப அதுக்கு என்னோட ஃபங்க்ஷன் என்ன? as discussed, protection, prevention of water loss. Okay, is it clear? Sir, you will teach physics and chemistry also. No doubt, physics we have Nivetha ma'am, she will teach. Chemistry we have Shruti ma'am, she will teach. For maths we have Gopi sir. Everybody will teach in the same channel. Whatever doubts you have, you can ask them. They will clearly tell you all those things. Okay, maths class muduncha sir. Oh super ra, paravaliye. Okay, appo idhe paathruvom. Okay, அப்ப டெர்மல் டிஷ்யூ புரிஞ்சிருச்சா? அடுத்து இப்ப கிரவுண்ட் டிஷ்யூ. இப்ப டெர்மல் வெளியே முடிஞ்சு, நீ உள்ள வாங்க. உள்ள வரும்போது என்ன இருக்கு? பேரன்கைமா, குளோரன்கைமா, கொலன்கைமா, ஸ்லென்கைமா. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பேரன்கைமா டிவைடிங் செல்ஸ். ஓகே, குளோரன்கைமானா குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடியது, கோலன்கைமானா அன்ஈவன் திக்கன் செல். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. ஸ்கிரன்கைமானா டெட். அப்ப இவங்களும் இருப்பாங்க பாருங்க, ஃபுட், போட்டோசிந்தசிஸ், சப்போர்ட் ப்ரொடக்ஷன், சப்போர்ட் ரிஜிடிட்டி. கிளியர்? சோஷியல் யாரு? சோஷியலுக்கு இப்ப ஆளுங்களா? எனக்கு சுத்தமா டைம் இல்லை. ஏன்னா நமக்கு 8, 9, 10, 11, 12 எல்லாமே இருக்கனால ஃபுல்லாமே பேக்டா போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பாரு. வாஸ்குலர் டிஷ்யூனா ஜைலம், ஃப்ளோயம். ஜைலம் என்ன பண்ணும்? தண்ணியை கடத்தி விடும். ஃப்ளோயம் என்ன பண்ணும்? ஃபுட்டை கடத்தி விடும். இந்த இது புரிஞ்சுதாடா? இது ஈஸியா எடுக்கலாம், ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். ஏன்னா இந்த குளோரன் கைமா, காலன் கைமா, ஸ்டென் கைமா எல்லாமே நீங்க தனியாவே படிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க அங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பேசிக்கா அதுக்கான ஃபங்க்ஷன் எழுதலாம் போதும். ஓகே, அடுத்த கேஸ் பார்த்துருவோம். Factors of affecting photosynthesis. Okay, photosynthesis process affect பண்ற factors நல்ல விதமாவும் affect பண்ணலாம், கெட்ட விதமாவும் affect பண்ணலாம். ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து internal factors, இன்னொன்னு external factors. internal factorsனா பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிறவன் அவன் தான் சதி பண்றான். ஓகே, நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது நமக்குள்ள இன்னொருத்த யோசிப்பா, எதுக்கு மாப்பிள படிச்சு நாளைக்கு படிச்சுக்கலாம். அவன் தான் internal factor. external factorனா யாரு? டீச்சர் வந்து படின்னு சொல்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்கிறது இன்டர்னல் ஃபேக்டர். அப்ப என்னவா இருக்கு யோசிங்க. பிளான்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அது எப்படி சார் ஃபேக்டர் ஆக முடியும்? குளோரோஃபில் ஜாஸ்தியான ஒரு ரிசல்ட், குளோரோஃபில் கம்மியான ஒரு ரிசல்ட். கரெக்டா இல்லையா? ஏன்னா குளோரோஃபிலோட ரேஷியோ பேஸ் பண்ணி தான் போட்டோசிந்தசிஸ். அப்ப பிக்மெண்ட் வந்து ஃபேக்டரா இல்லையா? ஃபேக்டர். அடுத்து பாருங்க, லீஃப் ஏஜ். லீஃப் நல்ல யங் லீஃப், உங்களை மாதிரி யங்கா இருக்கு, நல்லா ஷார்ப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். நிறைய கிரீன் கலரா இருக்கும், யங்கா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓல்ட் ஆக என்ன மாதிரி வயசு ஆக என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த ப்ராசஸ் கம்மியாக ஆரம்பிக்கும், போட்டோசிந்தசிஸ் ரிசல்ட் கம்மியாகும். கால்ட் அஸ் லீஃப் ஏஜ். கிளியர்? சார் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிட்டேன், பட் நோட்ஸ் வரல. எந்த நோட்ஸ் தான் வரல? எந்த நோட்ஸ் வரணும் கமெண்ட் பண்ணிடுறீங்களா? எந்த நோட்ஸ் வரலங்கிறது. Okay, so leaf age is also a factor. புரிஞ்சுச்சா? accumulation of carbohydrates. கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தி ஆகும். கார்போஹைட்ரேட் கம்மியாகனா போட்டோசிந்தசிஸ் கம்மியாகும். கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா ஃபுட் வேணும்டா. ஃபுட் இல்லாம எப்படி எனர்ஜி? அப்ப ஃபுட் இருக்கணும், அந்த ஃபுட்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஃபுட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜாஸ்தி எனர்ஜி. ஃபுட் கம்மி ஆயிடுச்சு, கம்மி எனர்ஜி. சரியா? அடுத்து பாருங்க, ஹார்மோன்ஸ். ஏன்னா பிளான்ட்ல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. ஒரு ஹார்மோன் நிறைய விஷயம் ரெகுலேட் பண்ணும். அப்ப ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்குன்னா ப்ராசஸ் சூப்பரா நடக்கும். ஹார்மோன்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா, இம்பேலன்ஸ் இருக்குன்னா ப்ராசஸ் தப்பாயிடும். அவ்வளவு விஷயம். கிளியர்? இது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் புரிஞ்சு படிச்சு ஈஸியா படிச்சுக்கலாம். சரியா? சும்மா மார்க் பண்ண கூடாது. ஓகே, அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பாத்துருவோமா?
இப்ப பிளான்ட்டுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல, பிளான்ட்டுக்கு வெளியே இருந்து உதவுறேன். ஓகே, லைட் லைட் இன்டென்சிட்டி, லைட் நல்லா கரெக்டா அடிக்குது, கரெக்ட் வேவ் லென்த் இருக்குன்னா பிளான்ட் சூப்பரா போட்டோசிஸ் பண்ணும். லைட் வேவ் லென்த் பயங்கர கொடூரமா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியான பிரச்சனை, ரொம்ப கம்மியான பிரச்சனை, அப்ப லைட் ஒரு ஃபேக்டர். Carbon dioxide, again CO2 is also a factor, is very clear from the reaction. And temperature, yes, temperature ஜாஸ்தியா இருக்குன்னா என்சைம்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அந்த என்சைம் வந்து ஆட ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா என்சைம் ஒழுங்கா வேலை செய்யாது, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் என்சைம் வேலை செய்யாது. அப்ப டெம்பரேச்சர் மாடரேட்டா ஆப்டிமமா இருந்தா மட்டும் தான் என்சைம்ஸ் வேலை செய்யும். அப்ப டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர். வாட்டர் நமக்கு தெரியும், தண்ணி இல்லை ஒண்ணும் இல்லை. மினரல் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ தி சேம். கிளியர்? அப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்டர்னல் ஃபேக்டர் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Anybody have any doubt? Is it all clear? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? அடுத்து ஒரு முக்கியமான क्वेश्चनடா. ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? நீங்க ரெடி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த क्वेश्चन இப்ப டப் சொல்லி கொடுத்துறோம். ஓகே, பிரகாஷ் இஸ் ஆல் செட். பிரகாஷ் ரெடி ஆயிட்டாரு. வேற யார் இருக்கீங்க? ஓகே, என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, சௌபா நீங்க நான் செக் பண்றேன். சரி, என்னோட லைவ் முடிஞ்ச உடனே நான் கிராஸ் செக் பண்ணி அது வர மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? கண்டிப்பா வந்துடும். ஓகே, இந்த லைவ் மட்டும் முடியட்டும், கண்டிப்பா வந்துடும். நாளைக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பா வந்துருச்சு. ஓகே, யூ வில் கெட் இட். Okay, fine. So how does the light dependent reaction differ from the light independent reaction? Light dependent reaction என்ன, light independent reaction என்ன, எதுக்கு அப்படி பேர் வச்சிருக்கானுங்க, அது எல்லாமே தெளிவா பார்ப்போம். ஓகே ஓகே, so light dependent reaction பாருங்க. This was discovered by Robin Hill 1939. This reaction takes place in the presence of light energy. அதனால தான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, light dependent reaction பேர் வச்சிருக்காங்க. ஓகே, எங்க நடக்குது? பிளான்ஸ் பொறுத்த வரைக்குமே எங்க நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். as I discussed in earlier questions. So here it is in thylakoid membranes of chloroplast. chloroplast பொருள் இருக்கா? chloroplast பொருள் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும், நிறைய நமக்கு இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இதுதான் மென்ஷன் thylakoids சொல்லுவோம். இந்த thylakoids நடக்குது, இந்த விஷயம் நடக்குதுங்கறாங்க. கிளியர்? புரிஞ்சுதா? இது பேசிக். இப்போ இந்த photosynthetic pigments absorb the light energy and convert into chemical energy ATP and NADP. என்ன அவசியம்? ரெண்டே விஷயம் தான். லைட்ல நடக்கறனால லைட் ரியாக்ஷன். ரெண்டாவது விஷயம், இப்ப இந்த லைட் எனர்ஜி மூலமா என்ன நடக்குதுன்னா, இந்த photosynthesis வந்து லைட்ட அப்சர்வ் பண்ணி அந்த லைட்டை என்னவா மாத்துது, கெமிக்கல் எனர்ஜியா மாத்துது. எப்படி, என்ன ஃபார்ம் பண்ணுது? ATP and NADPH plus H வந்து ஃபார்ம் பண்ணுது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்ன ஃபார்ம் ஆயிருக்கு ரொம்ப முக்கியம்டா. லைட் ரியாக்ஷன், எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது, கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. என்ன எனர்ஜி கிடைக்குது உனக்கு? ATP கிடைக்குது, NADP கிடைக்குது. அவ்வளவுதான். இவனை ஞாபகம். கிளியர்? So these products of light reaction move out from the thylakoid to the stroma of chloroplast. இப்ப ரிலேட் பண்ணுங்க. லைட் ரியாக்ஷன் தைலகாய்டு நடக்குது. என்ன நடக்குது? லைட் எனர்ஜி வந்து கெமிக்கலா கன்வெர்ட் ஆகி ATP NADPH பிளஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? இந்த ATP NADPH ஃபார்ம் ஆயிருக்கா? எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? லைட் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அவன் எங்க இருக்கான்? இப்போ தைலகாய்டுல இருக்கான். நேரா வெளியே வரான். வெளியே வந்து ஸ்ட்ரோமாக்குள்ள ஏறான். அவ்வளவுதான் விஷயம். இது மூணே பாயிண்ட் இல்லைன்னா ஃபுல் மார்க் வந்துடும். இப்ப ஸ்ட்ரோமாக்குள்ள யார் ஏறி இருக்கா? ATP NADPH இருக்கா. எங்க இருந்து ஏறி இருக்கா? தைலகாய்டுல இருந்து ஏறி இருக்கா. இப்ப ஏறின அடுத்து என்ன பண்ணுவான்? லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பண்ணுவான். அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பாத்துருவோமா? இப்ப பாருங்க, டார்க் ரியாக்ஷன் ஒரு பயோசிந்திக் பாஸ்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. என்ன சார் திருப்பி குழப்பறீங்க? இந்த ATP NADPH வந்து தைலகாய்டுல இருந்து ஸ்ட்ரோமாக்கு ஏறிடுச்சு. அப்ப ஸ்ட்ரோமா நடக்கிற ரியாக்ஷன் தான் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ஆல்சோ கால்ட் as டார்க் ரியாக்ஷன், ஆல்சோ கால்ட் as பயோசிந்தட்டிக் பாத்வே. இதுக்கு ஏன் நீங்க லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பேர் வச்சீங்க? ஏன்னா இதுக்கு லைட்ங்கிற விஷயம் தேவையில்லை. லைட் இருந்தாலும் சரி, லைட் இல்லாட்டி சரி, அவன் வேலையை பண்ணுவான். ஓகே, கிளியர்? டார்க் ரியாக்ஷன் பேர் வர காரணமும் அதான். நமக்கு லைட் இருக்கணும் அவசியம் இல்ல, அதனால டார்க் ரியாக்ஷன் பேர் வச்சிருக்காங்க. ஓகே, மத்தபடி டீடைலா நீங்க ஹையர் கிளாஸ் தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். முக்கியமான பேர் கேளுங்க.
during this reaction CO2 is reduced into carbohydrate. இங்க இதான் முக்கியமான விஷயம். அங்க என்ன பார்த்தோம்? லைட் டிபெண்டன்ட்ல conversion of the light energy into chemical energy of ATP and NADPH பார்த்தோம். இங்க நடக்குது CO2 வந்து கார்போஹைட்ரேட் ரெடியூஸ் ஆகுது. டேய் உனக்கு CO2 கார்போஹைட்ரேட்டா மாறினாதான் உனக்கு அதை வச்சு அடுத்தடுத்து போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அப்ப CO2 கார்போஹைட்ரேட் மாறக்கு என்ன கண்டிப்பா வேணும்? லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் நடக்கணும். ஆனா இந்த CO2 கார்போஹைட்ரேட் மாறறக்கு என்ன ஆக்சுவலி ஹெல்ப் பண்றாங்க? நல்லா பாருங்க, ATP and NADPH plus. ஓகே, சோ நல்லா கவனிங்கடா, என்ன சொல்றேன் கேளுங்க, ரொம்ப ஈஸி. அதாவது எனக்கு லைட் ரியாக்ஷன்ல உருவான ATP NADPH தைலகாயில் இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரோமாக்கு போய் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பண்ணுது. அப்படின்னா லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல CO2 கார்போஹைட்ரேட்டா மாறுது. CO2 கார்போஹைட்ரேட் மாறணும்னா எனக்கு யார் வேணும்? ATP NADPH which is formed from the light dependent reaction. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஓகே, நீங்க கேட்கலாம் சார் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல எதுக்கு லைட்னு போட்டிருக்கானுங்க? இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் தான், லைட் தேவையில்லைதான். ஆனா லைட் டிபெண்டன்ட்ல உருவான ப்ராடக்ட்ஸ் தேவை. Clear? This is also called as Calvin cycle and is carried out in the absence of light. It is called dark reaction. புரியுதா? In Calvin cycle the inputs are, இங்க என்ன ரொம்ப பேசிக்கா ஷார்ட்டா சொல்லணும்னா CO2 உள்ள வருது, அது நேரா நம்ம ATP NADPH மூலமா அப்படியே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? கார்போஹைட்ரேட்ஸா மாத்துறோம். அவ்வளவுதான் விஷயம். Is that clear guys? Any doubt? சார் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பைபிள் இருக்கு சார், நவம்பர் 27 கிளாஸ் வர மாட்டேன் சார், ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் அந்த எபிசோட் எப்பனாலும் பாத்துக்கலாம்டா, ஏன்டா அப்படி? சரி அந்த அதை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு, சரியா? ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிரகாஷ் இஸ் ஆல்சோ. நானே கேன்சல் பண்ணாம பாக்க கிளாஸ் இருந்துச்சுனா. சரி சும்மா சொன்னேன், கிளாஸுக்கு வந்துருங்க. ஓகே, பிரகாஷ் சொல்லுங்க. சாடி சிங் சும்மா எனக்கு பார்க்க வந்தீங்களா? சௌபர்ணிகா, இந்த டீடைல் இப்போதான் சார் படிக்கிறேன், பட் அண்டர்ஸ்டுட் வெரி வெல், தேங்க்ஸ். ஓகே, அவ்வளவுதான்டா, ரொம்ப ஈஸிடா. லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் லைட் டிபெண்ட் பண்ணி நான் சில ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறேன். என்னது? ATP NADPH. அந்த ATP NADPH லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பண்றேன். எங்க நடக்குது? ஸ்ட்ரோமா நடக்குது. அப்ப என்ன கன்வெர்ட் ஆகுது? அங்க CO2 கார்போஹைட்ரேட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? ATP NADPH ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான், சிம்பிள். நாளே அதுல முடிச்சிடலாம். ஓகே ஓகே, ஆரம்பிப்போமா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமாடா? குயிக்கா 5 கொஸ்டின் முடிச்சு கொடுத்துருக்கேன், அழகா முடிச்சு கொடுத்துருக்கேன், சரியா? So what is collateral vascular bundle? Draw the structure of chloroplast and label its parts. ஓகே, ரொம்ப ஈஸி. collateral vascular bundle என்றால் ஒண்ணுல conjoined bundle தான். அப்படினா பாருங்க, xylem and phloem lie on the same radius. There are two types of conjoined bundles. அப்படினா என்ன செய்யுங்க பாருங்க, இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ, சரியா? சும்மா ரஃப் டயகிராம் தான், ஆக்சுவலி புக்ல இருக்கும் பாருங்க. டைம் என்ன டப் டவுன் பண்ணுங்க, சரியா? Fast, 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 fast. Okay. So this is very carefully. Okay. So இப்படி இருக்கும்டா. இப்போ இத மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. இது வந்து phloem. இது வந்து xylem. அப்ப xylemமும் phloemமும் ஒரே பண்டிலுக்குள்ள ஒரே ரேடியஸ்ல இருக்குனா அது என்ன சொல்ல? conjoined சொல்லுவோம், அவ்வளவுதான். Clear? Okay, so அப்ப அதுல வந்து collateral xylem first பாத்துறோம், சரியா? Xylem and phloem is on the same radius. அதுக்கான மீனிங் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. There are two types of conjoined bundles புரிஞ்சிருச்சு. அடுத்து collateral xylem பாப்போம் பாருங்க. நல்லா கவனிங்கடா. Lies towards the center and phloem lies to the periphery. Same we have drawn. Xylem உள்ள சென்டர்ல இருக்கு. Xylem உள்ள சென்டர்ல இருக்கு. phloem இங்க பெரிஃபெரியில இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த collateral நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர்ல ஒருத்தர் இருப்பான், அவன் பேரு கேம்பியம். ஓகே, அப்ப இந்த கேம்பியம்ங்கிற பொருள் இருந்துச்சுன்னா phloem வெளிய, xylem சென்டர்ல உள்ள இருக்கு. phloemக்கும் xylemக்கும் நடுவுல கேம்பியம் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அவன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓபன் சொல்லுவோம்.
ஓகே எக்ஸாம்பிள் டைகாட் பார்த்தோமா ஆல்ரெடி பார்த்தோமா டிஃபரன்சியேஷன்ல இப்போ வித்தவுட் கேம்பியம்னா அவனை க்ளோஸ்ட்னு சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் மோனோகாட் அவ்வளவுதான்டா சல்மான் பிரகாஷ் சொல்ற சல்மான் இல்லடா பிரகாஷ் வந்து 10th சல்மான் 12th ஓகே இது புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா அவ்வளவு ரொம்ப ஈஸி xylem phloem ஒரே இடத்துல இருக்கு xylem உள்ள இருக்கு phloem வெளிய இருக்கு xylem phloem இருக்கிற நடுவுல கேம்பியம் இருந்துச்சுன்னா collateral closed ஓபன் இல்லனா closed அவ்வளவுதான் ஓகே ஈஸி அடுத்து பாருங்க bicollateral in this type of bundle the phloem is present both outer and inner side of xylem அப்ப இப்படி ஒரு கேம்பியம் எடுத்துட்டோம் வெச்சுப்போம் சரியா இங்க வந்து xylem இருக்கு இங்கே உங்களுக்கு phloem இருக்கு இங்கே உங்களுக்கு phloem இருக்கு அவ்வளவுதான் விஷயம் ரெண்டு சைடுல இருக்கு எக்ஸாம்பிள் கியூகபிட்டா இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா இது வந்து குளோரோபிளாஸ்ட் டயகிராம்ல நீங்க பல டைம் மறந்துருப்பீங்க பட் வெரி இம்பார்ட்டன்ட் பல டைம் கேட்ட கேள்வி ஓகே பேசிக்கா ஒரு லேயர் போட்டுருங்க அவுட்டர் மெம்பரேன் வரைஞ்சிருங்க இன்னர் மெம்பரேன் வரைஞ்சிருங்க ஓகே இது வந்து அவுட்டர் மெம்பரேன் இது வந்து இன்னர் மெம்பரேன் அப்ப உள்ள பாத்தீங்கன்னா கிரானா இது கிரானா காயின்ஸ் அது அப்படியே அரேஞ்ச் ஆயிக்கிறத தைலகாய்டுன்னு சொல்லுவோம் அண்ட் இந்த ஸ்பேஸ் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம் அப்ப தைலகாய்டு தைலகாய்டு கனெக்ஷனை வந்து ஸ்ட்ரோமா லாமெல்லேன்னு சொல்லுவோம் இந்த கிரானுவல்ஸ் ஸ்டார்ச் கிரானுவல் அண்ட் அதுக்கான டிஎன்ஏ அவ்வளவுதான்டா அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் கிரானா அரேஞ்ச் தைலகாய்ட்ஸ் இருக்கிற அந்த இடம் ஸ்ட்ரோமா தைலகாய்டு கனெக்ட் ஆயிருக்கிறது ஸ்ட்ரோமா லாமெல்லே அவ்வளவுதான் சார் பிரகாஷ் எங்கூட தான் இருக்கான் சார் அவனுக்கு நான் தான் உங்க கிளாஸ் ரெஃபர் பண்ணேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா ஓகே 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 ஓ சோ நீங்க சீனியர் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா ஓகேடா ஃபைன் 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 சோ இந்த மாதிரி 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டு 10 பேர் நல்ல மார்க் எடுப்போம் ஓகே ஃபைன் ஓகே கிளியர் எனி டவுட்ஸ் கைஸ் அடுத்த क्वेश्चन பாத்துறோமா இதற்கு ஏதாவது புரிஞ்சுதாடா குயிக்கா சொல்லுங்க பாப்போம் இன்னும் மூணே क्वेश्चन குயிக்கா முடிச்சலாம் நீங்க ரெடி சொல்லிட்டீங்க கட்ட முடிச்சலாம் ரெடி இருக்கீங்களா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க உங்க கிளாஸ் பத்தி ஓகே தேங்க்யூ பிரகாஷ் தேங்க்யூ ஓகே பாப்போமா ரெடியா இருக்கீங்களா ஃபைன் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन give an account on vascular bundle of dicot stemல இருக்கக்கூடிய vascular bundle கேக்குறாங்க எழுதிடுவோமா ஈஸிடா அதுவே ஈஸி பாருங்க vascular bundles are conjoint collateral endarc and open நாலே வார்த்தை conjoint collateral endarc and open இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்டா என்ன கேட்டிருக்காங்க ஸ்டெம் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா endarc எழுதிடலாம் ஏன்னா endarc is a conditions in stem அப்ப நம்ம கண்ண முடியாது எழுதிடலாம் ஓகே endarcனா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு தேவையும் இல்ல பட் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க 12th தேவைப்படும் ஹை கிளாஸ் தேவைப்படும் இந்த endarcங்கிறது நமக்கு xylem இருக்குல்ல xylemல பிரைமரியா இருக்கிறதுக்கு புரோட்டோசைலம் மெட்டாசைலம் சொல்லுவோம் சோ அதோட அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த endarc அப்ப இந்த endarcங்கிறது ஒரு ஸ்டெம்மோட ஃபீச்சர் அவ்வளவுதான் இது மட்டும் ஞாபகம் அப்ப இந்த endarc கவர் ஆயிடுச்சு இங்க என்ன இருக்கு கன்ஜாயின்ட் இருக்கு கொலாட்டரல் இருக்கு ஓபன் இருக்கு அதுல கன்ஜாயின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டா பாருங்க இப்படி இருக்கும்டா இது ஒரு ரேடியஸ் இது இன்னொரு ரேடியஸ் அப்புறம் இங்க இன்னொரு ரேடியஸ் இங்க இன்னொரு இது மாதிரி ரேடியஸா வரும் சரியா அப்ப இந்த ஒரே ரேடியஸ்ல xylem இருக்கு phloem இருக்குன்னா அது பேர் கன்ஜாயின்ட் அவ்வளவுதான் phloem வெளிய இருக்கு xylem உள்ள இருக்கு ஓகே இப்படியே வரும்போது phloem வெளிய இருக்கு xylem உள்ள இருக்கு கொலாட்டரல் இப்ப கன்ஜாயின்ட் என்ன புரிஞ்சிருச்சு கொலாட்டரல் என்ன புரிஞ்சிருச்சு endarc ஆல்ரெடி தெரியும் இன்னி இருக்குது ஓபன் என்ன சொன்னவங்க கிட்ட கேம்பியம் இருக்குன்னா ஓபன் கேம்பியம் இல்லனா க்ளோஸ்ட் இங்க கேம்பியம் இருக்கா கேம்பியம் இருக்கு பாத்தீங்களா அப்ப இவன் வந்து ஓபன் கேம்பியம் இல்ல க்ளோஸ்ட் இதுதான் டைகோட்டோட ஃபீச்சர் ஓகே புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா அடுத்த क्वेश्चन பாத்துறோமா any doubts anybody have any doubts quick revision பண்ணிக்கோங்க நாலே வார்த்தை conjoint collateral endarc and open ஓகே சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுனா நம்ம அடுத்த क्वेश्चन பாப்போம் சல்மான் சரி கேஸ் 12th பசங்க இங்க வந்திருக்கீங்க லைவ் முடிஞ்சோனே இங்க வந்துருவீங்க நல்ல விஷயம் தான் லைவுக்கு கரெக்டா வரும் சரியா
Okay Salman, bye bye, take care. Yes, so Prakash ku Saubarnika kala புரிஞ்சுதாடா, ஈஸியா இருக்கா? Okay, பாத்துருவோமா அடுத்த question. Write a short note on mesophile. Easy question பா, ரொம்ப easy question. அழகா எழுதலாம் பாருங்க. The tissue present between the upper and lower epidermis is called mesophile. நான் ஒரு அழகா பிக்சர் சொல்லி தரட்டா பாருங்க. பிக்சர் மட்டும் பாருங்க. சார் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பீங்களா? அது அப்படி இல்லடா, we can handle, no problem, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா, இப்போதைக்கு கொஞ்சம் ஆன்லைன்ல பிஸியா இருக்கனால it is not possible, but we can do that. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டயகிராம் மட்டும் பாருங்க, ஈஸியா தெரிஞ்சுக்கங்க. டேய், இது வந்து அப்பர் எபிடெர்மிஸ் டா. சரியா, இது வந்து லோவர் எபிடெர்மிஸ். இப்ப நல்லா கவனிங்க, இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோவர் எபிடெர்மிஸ்க்கும் நடுவுல இருக்கவன் பேர் தான் மீசோஃபில். பார்த்தாச்சா? ஓகே, பிச்சர் ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த மீசோஃபில் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு வந்து பாலிசேட், இன்னொன்னு ஸ்பாஞ்சி. ஒன்னு வந்து பாலிசேட், இன்னொன்னு ஸ்பாஞ்சி. பாருங்க, பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி. கிளியர்? இப்ப பாலிசேட் பாருங்க, இந்த மாதிரி எலாங்கேட்டடா இருக்கும். எலாங்கேட்டடா இருக்கிறதா பாலிசேட். ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப டைட்டா பேக் இருக்கும், இன்டர்செல் ஸ்பேஸ் இருக்காது. ஸ்பாஞ்சி பாருங்க, ஸ்பெரிக்கலா இருக்கும், ரவுண்டா இருக்கும், ஓவலா இருக்கும், அங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பாப்போமா? இங்க பாருங்க, பாலிசேட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ தி அப்பர் எபிடெர்மிஸ், the cells are elongated. அப்ப அப்பர் எபிடெர்மிஸ்க்கு உடனே கிழக்கிறது யாரு? பாலிசேட். அது வரைஞ்சாச்சு. The cells have more number of chloroplasts. The cells do not have intercellular spaces and they take part in photosynthesis. எதனால chloroplast ஜாஸ்தியா இருக்கு, photosynthesis டேக் பார்ட் பண்ணுது. ஸ்ட்ரக்சர் டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு, அப்ப இடையில கேப் இல்ல, இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இல்ல. இப்ப ஸ்பாஞ்சி எப்படி வரைஞ்சோம்? பாலிசேடுக்கும் கீழே ஸ்பாஞ்சி வரைஞ்சோம். ஞாபகம் இருக்கா? ஸ்பெரிக்கல். It is found below the palisade parenchymal tissue. Cells are almost spherical or oval and are irregularly arranged. Cells have intercellular spaces, it helps in gaseous exchange. அவ்வளவுதான்டா. ஒரு டயகிராமோட நம்ம மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். இந்த டயகிராம் ரொம்ப பேசிக் ரஃப் டயகிராம் வரைஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஒரு ரஃப் டயகிராம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20 செகண்ட்ஸ் இருந்தா போதும் இந்த டயகிராம் பத்தி क्वेश्चन ஃபுல்லா முடிச்சிடலாம். அவ்வளவுதான். கிளியர்? இப்படிதான் ஸ்மார்ட்டா படிக்கணும். சரியா, நமக்கு கதையே படிச்சு புரியாது. ஒரே டயகிராம் நச்சுன்னு முடிஞ்சு. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரே டயகிராம் பார்த்தா எக்ஸ்பிரிமெண்ட் அவ்வளவுதான். அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ், சென்ட்ரல் மீசோஃபில், பாலிசேட், ஸ்பாஞ்சி. பாலிசேட் டைட்டா இருக்கும், அதுக்கு இன்டர்செல் ஸ்பேசஸ் இருக்காது, அண்ட் ஆல்சோ எலாங்கேட்டரா இருக்கும். ஸ்பாஞ்சி போர்டு ரவுண்டா இருக்கும், ஸ்பெரிக்கலா இருக்கும், irregular அரேஞ்ச் ஆகும், இன்டர்செல் நிறைய இருக்கும். சார் 23rd and 18th லெசன் டீச் பண்ணுங்க சார். சண்டே மண்டே சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு சார். ஓ 23rd and 18th சண்டே பாப்போம்டா. சரியா, சண்டே டவுட் தான்டா. ஏன்னா சண்டே நமக்கு வேற செஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அப்படிதான் வரும். ஓகே, இது புரிஞ்சா உங்களுக்கு? இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? லாஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? ரெடி இருக்கீங்களா? ஓகே, the last question, photosynthesis ஓட ரியாக்ஷன். இது ஒரு ஈஸி क्वेश्चन, எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணும் இல்ல, இது பல டைம் கேட்டிருக்கானுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், யூ கெட் குளுக்கோஸ், வாட்டர் எனர்ஜி. தயவு செஞ்சு கரெக்டா 6 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 12 H2O போட்டாதான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, டேலி பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் உண்டோ? We have completed this lesson with very important questions.
Prakash, okay sir, super. Okay, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? எல்லாம் ஹாப்பி ஆயிட்டீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? முடிஞ்சதா? எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இந்த நோட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணனும்னா குயிக்கா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் பேசிஸ் குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இந்த நோட்ஸ் PDF ஜாஸ்தி. கட்ட ரிவிஷன் பண்ணிட்டு போலாம். ஓகே ஃபைன். சோ இட் இஸ் டன் ஃப்ரம் மை சைட். அப்ப என் சௌபர் நீங்க உங்களுக்கான PDF இன்னைக்கு வந்துரும்டா. I'll do this immediately after this live. Okay, I'll cross check and we'll verify it. Okay, வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கன்சர்ன்ஸ் தைரியமா சொல்லலாம். கட்ட முடிச்சிரும். சரியா? So if everything is done, we'll quickly wind up the session. Any doubts for anybody? Okay, if no doubts, quickly text me there's no doubts and we will wind up this today's session. Okay, so nobody is having doubts. Okay da, super. So யாருக்கும் டவுட் இல்லாத நிலைமையில நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் வாங்கிட்டு பண்ணலாம். ஓகே, so take care guys, ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பொறுமையா ஜாலியா படிங்க, அப்பதான் மார்க் வாங்க முடியும். சரியா? சாட்டர்டே you will come sir. சாட்டர்டே எனக்கு டவுட்டடோ. நான் உங்களுக்கு அது ஏர்லியரா வர மாதிரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? சாட்டர்டே நான் தெரியல, உங்களுக்கு அப்டேட் வந்துருவானா, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துரும், யாரு என்ன லைவ் போறாங்க அப்படியே உங்களுக்கு வந்துரும். சரி, கொஞ்சம் பாத்துக்கோங்க. மலையன் சார், சம்டைம்ஸ் மெசேஜ் கம்ப்யூட்டர் நாட் ரீச்சிங் ப்ராப்பர்லி சார். ஓகேடா, என்ன மாதிரி சொல்றீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம்? எந்த மாதிரி? அது என்னங்கறது சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் பாத்துட்டு என்னங்கறத I'll convey to my team and we'll rectify it. Okay, okay guys. சரியா? சோ எல்லாரும் பாத்துக்கோங்க. Take care, bye bye. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ராத்திரி 12 மணிக்கு ஒரு டவுட் வருது, என்னடா பண்றது, யார்கிட்டடா கேக்குறது அப்படின்னா கவலையே பட கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்த நாள் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Bye sir, lot to study. Bye bye, bye Prakash, take care, bye bye. மண்டே சயின்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு பாருங்க. மண்டே சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு வாங்க. அப்புறம் ஜாலியா என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையே சொல்லுங்க. ஓகேவா? மத்தபடி நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்களா யோசிச்சு போக வேண்டாம். வாட் எவர் யூ நோ, கோ ரைட் அண்ட் கம், we will rectify it together. Okay, bye bye, all the best. நல்லா பண்ணுங்க. Okay sir, even now I have searched the live session. Thank you sir. Live session search பண்ணீங்களாடா? I am not getting your point ra. Okay, remaining people can leave. Okay, so even now I search live session. Hey, live session ரொம்ப ஈஸி டா. சர்ச்ல பண்ண வேண்டாம். நீங்க லைவ் இந்த சேனல் இப்ப பார்த்து பாருங்க. உங்களுக்கு இதிலே காட்டுறேன், பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்படிங்க சொல்லி கொடுத்தா பாருங்க. I'll quickly tell you how to do that. Okay, I'll show you. நீங்க பேசிக்கா நம்ம சேனல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலுக்குள்ள நம்ம பேஜ் இருக்குள்ள Xylem State 10 தமிழ், அந்த பேஜ் ஓபன் பண்ணலாம். நம்ம நேரத்துல நியரிங் கம்ப்ளீஷன் 1 மணி நேரம் பண்ணுவோம். இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்டா முடியும். இப்ப பாருங்க எவ்வளவு டைம் இருக்குதுன்னு. ஓகே, இங்க பாருங்க.
Oh, you're not getting the notification come. Okay, நான் பாத்துக்கறேன். Okay, I'll update that. Okay. In case நான் சொல்றேன் எப்பவுமே உங்களுக்கு 6க்கு லைவ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th சேனல் 12th சேனல் பொறுத்துமே எப்பவுமே 6க்கு லைவ் இருக்கும். அப்ப நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஒண்ணுமே தேவையில்லை உங்களுக்கு. நீங்க even if there's no thing you don't have to worry. See, quickly you can click this channel open பண்ணிட்டீங்கன்னா லைவ்ல வந்து இங்க காட்டுவீங்க. 5 வாட்சிங்கிறது காட்டும். சரியா? அதனால அது எப்பவுமே ஷெட்யூல்டா இருக்கும். உங்களுக்கு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க 6க்கு உங்களுக்கு செஷன் இருக்கும். சரியா? Fine. I'll make sure you're getting all the notification on time. Okay? Fine. And also நீங்க இதுல வந்து subscribe பட்டனும் notification போட்டு வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்துரும். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? சோ நம்ம வந்து செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Bye Saubarnika, bye bye. Have a good day. Bye bye. You too. Bye. Okay, Godwin. Thank you for addressing the concern. Thank you for making it known. We'll do it. Okay. Take care. Bye bye. Okay, we are here to help you. Okay, no problem. Bye bye.